மரணம் வாழ்க்கையை முடித்து வைக்கிறது, ஆனால் இயேசுவின் தொடுதல் மரணத்தையே முடித்து வைக்கிறது என்பார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே தொழுகை கூட தலைவர் ஆண்டவர் இயேசுவிடம் போகிறார். 2 அற்புதங்கள் நடந்த நிகழ்வு அங்கே நம்ம வாசிக்கிறோம். போகிறார், தன் மகள் இறந்து விட்டாள் என்கிற செய்தியை சொல்லி நீர் வந்து அவரை சுகமாக்கும் என்று சொல்கிறார். இதை சொன்ன மாத்திரத்தில் உடனே இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆடையை தொட்டு சுகம் பெறுகிற அந்த அற்புதமும் அதோடு சேர்ந்து வருகிறது. திரும்ப அவங்க நேராக போகிறாங்க இயேசுகிற வீட்டுக்கு, அந்த அவங்க ஆயருடைய வீட்டுக்கு. மார்க் நற்செய்தியில் தான் அந்த ஆயருங்கிற பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. தொழுகை கூட தலைவர் அவர் வீட்டுக்கு போன உடனே அங்கே எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கணக்குப்படி என்ன? உடைந்து போனது என்ற அர்த்தம். யாயருடைய மகள் உடைந்து போனால், இறந்து போனால் என்பது அவர்களுடைய கணக்கு, உலகத்தினுடைய கணக்கு, சூழ்நிலை பார்வையின் கணக்கு. ஆனால் இயேசு அங்கே போகிறார். அங்கே போன உடனே அங்கே அந்த மகளை கூப்பிட்டு எழுந்திருக்கிறார். அந்த பெண் உயிர் பெற்றெழுகிறார். அன்புக்குரியவர்களே, யூத மத தலைவர்களிலே முக்கியமானவர் இந்த தொழுகை கூட தலைவர். தொழுகை கூடத்தை கட்டி கொடுத்து யூத மக்களினுடைய, ஆனால் இவர் கொஞ்சம் இயேசுநாதர் சாமிக்கு எதிரானவர்கள் இவர்கள். ஆனாலும் இவருக்கு என்ன நினச்சதுன்னு தெரியல, இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கை. அதனால் போய் இயேசுகிட்ட கேட்குறார். இயேசு கேட்ட உடனே இயேசுவினுடைய மரணத்தை வெல்லும் சக்தி மீது இவருக்கு அதிகாரம் இருந்திருக்கு, இவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கு பாருங்கள். அதனால தான் அந்த மரணத்தின் மீது இவருக்கு இருந்த வெற்றி கொள்வார் என்ற நம்பிக்கை இவர்கிட்ட போய் கேட்டிருக்கார். உலகத்தில் எது முடிவுன்னு மனுஷன் நினைக்கிறானோ அது ஆண்டவர் இயேசுவுக்கு அதுதான் தூக்கமாகவும் தொடக்கமாகவும் இருக்கிறதை நாம் இன்று நற்செய்தியில் பார்க்குறோம். ஒரு நிகழ்வு ஒன்று படித்தேன். அதாவது ஒரு பணக்காரர், ஒரு சிறந்த பளிங்கு சிற்பி, அவர்கிட்ட போய் ஒரு சிற்பம் செய்ய சொல்கிறார். ஒரு சம்மணசு சிற்பம், அழகாக பளிங்கு சிற்பம் சூப்பராக செஞ்சு முடித்தார். முடித்த உடனே இந்த பணக்காரர் வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு போகிறார். போகிற வழியில் திடீர்னு ஒரு வண்டி அவங்க போன வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்து அந்த சுருவம் உடஞ்சிருது, சமண சுருவம் உடஞ்சிருது. உடஞ்ச உடனே அவர் உடஞ்சிப்படுறார். உடஞ்ச உடனே என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, நல்ல சுருவம் அழகாக இருந்ததே உடஞ்சிருச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இந்த செய்தி சிற்பிக்கு தெரியுது. சிற்பி வர்றார். வந்து பார்த்த உடனே அந்த சமண சுருவம் உடஞ்சி கிடக்கிறத பார்த்த உடனே அவர்கிட்ட சொன்னாராம், நீ எதுக்கு உடஞ்ச கவலைப்படுற, உடஞ்சது சமண சுருவம் தான் சரியா, ஆனால் இதை உருவாக்கிய என் கையின் திறமை இன்னும் உடையல, நீ அதுக்காக கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு போய் சின்ன சின்ன சம்மணசுகள் அழகாக செய்து அவரிடத்தில் திரும்ப ஒப்படைத்தாராம். அன்புக்குரியவர்களே, உலகத்தின் பார்வையில் முடிந்து விட்டது என்று சொன்னது இயேசுவினுடைய பார்வையில் மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள்.